இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சியிலேயே முதலாவது கட்சி வந்து அதிமுக தான். அவ்வளோ இத்தனை வருஷமா வந்து அதிமுக பேரை வச்சு ஜெயிச்சு, புரட்சி தலைவருடைய பேரை வச்சு ஜெயிச்சுக்கிட்டே வந்தோம். அம்மாவுடைய பேரை வச்சு ஜெயிச்சுட்டு வந்தோம். இன்னைக்கு வந்து கட்சியினுடைய அம்மாவும் இறந்துட்டாங்க, தலைவர் இறந்துட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் இறந்ததுனால கட்சியில் வந்து ஒரு சின்ன சின்ன பிளவுகள் ஏற்பட்டு அது பெருசாக்கி, அதாவது எதிர்கட்சியில் பெருசாக்கிட்டாங்க. அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வந்து பெருசாக்கி விட்டாங்க. அதனால வந்து கட்சியில் தனித்து பிரிவு ரொம்ப 4 பிரிவாகி போச்சு. அதனால வந்து எதிர்கட்சிகளுக்கு ரொம்ப ஈஸியாக போச்சு. அவங்க வந்து ஜெயிச்சு 2-3 எலெக்ஷன் ஜெயிச்சுட்டாங்க. இந்த பிரிவுனால ஜெயிச்சுட்டாங்க. அந்த பிரிவு மீண்டும் வரக்கூடாதுங்கிறாங்க. நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மீண்டும் அதிமுக முதல்ல எப்படி இருந்துச்சு அதே மாதிரி இருக்கணும். இது எப்பவுமே எம்ஜிஆரும் தலைவரும் அம்மா சொல்ற கட்சி தான் என்னைக்குமே ஜெயிக்கும் போது உலகத்துக்கு காமிக்கும். அதுக்காக நாங்கள் ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து தீவிரமா இருக்காரு. அவர் எந்த தியாகத்துக்கு தயாராக இருக்கணும் அவரே சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காரு. அவர் வந்து எந்த விதமாக தனக்கு இது வேணும்னு சொல்லி கேட்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தியாகி தான் அவர். அப்படிப்பட்டவருக்கு இவருக்கு ஆதரவாக அன்னைக்கு ஒரு வார்த்தை குரல் கொடுத்துருக்காரு. அண்ணன் ரொம்ப செங்கோட்டை. அவர் வந்து சாதாரண அவங்களால தெரியாது நான் சொல்லியிருக்காரு. செங்கோட்டை வந்து 9 தடவை ஜெயிச்சிருக்காரு. 9 தடவை அண்ணன் போஸ்டில் ஜெயிச்ச மாதிரி அவருக்கு எதிர்த்து எவருமே ஓட்டை இது சீட்டை கேட்கல. ஒரு 1977 வந்து தலைவர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு டீம் அனுப்பினார். அவங்க போய் அந்த ஊர்ல இருந்து 6 போட்டி சொல்லி மனு வாங்க சொன்னார். அப்படி வாங்குறப்ப நானும் நம்ம பழைய கூடலூர் ராமசாமி தெரியுமா அவங்களுக்கு எம்பியா இருந்தார். கூடலூர் ராமசாமி 77 அவர் தான் வந்து இந்த தொகுதிக்கு போட்டார், செங்கோட்டையோட தொகுதிக்கு போட்டார். அவர் நானும் செல்வேந்தர் 3 பேர் வந்தோம். அந்த 3 பேர் வந்து அந்த தொகுதியில் யார் போட்டுக்கிறான்னு சொல்லி ஒரு மனு வாங்குறக்கா வந்தப்ப யாருமே கொடுக்குற இவர் தவிர கொடுத்த ஒரே கேண்டேட் அவர் தான், செங்கோட்டை. அது வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் வந்து எப்படி கட்சியில வந்து மக்கள் மத்தியில் எப்படி இருக்காரு, கட்சியில் எப்படி இருக்காரு புரிஞ்சுக்கணும். அதனால அவர் வந்து இன்னைக்கு அதிமுகவுடைய நம்பர் 1 தலைவர் ஆகுது. அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவர் நாங்கள் சந்திச்சு எங்களுடைய குறைகள் சொல்ல வந்து அவரு அது நல்லா ஆர்வமாக கேட்டாரு. அவரு நாங்கள் என்ன நினைச்சோமோ அதாவது செய்யலாம்னு சொல்லியிருக்காரு. சார், நேற்று சென்னையில பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்காருன்னா, 18 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போனவங்களை நம்ம திருப்பி கட்சியில சேர்க்கணுமா, அது மட்டும் இல்லாம கைக்கூலிகளை வந்து கட்சி அலுவலகத்தை வந்து அடிச்சு உடைச்சிருக்காங்க, இது வந்து தொண்டர்களுடைய பொது சொத்து, இதெல்லாம் செஞ்சவங்களை எப்படி நாங்க கட்சியில இணைக்கிறதுன்னு கேட்கிறாரு. சரி, அப்ப நான் பதில் சொல்லிடுறது. அதாவது 18 எம்எல்ஏக்களை தூக்கிட்டு போனவரை எப்படி சொல்றாரு, அதே 18 எம்எல்ஏ வச்சு மீண்டும் ஒரு முதலமைச்சர். அது நீங்க புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாம் வந்து மீண்டும் முதலமைச்சர் ஆக முடியாது. அடுத்து வந்து கட்சியினுடைய அலுவலகத்தை வந்து தாக்கினதா சொல்றாரு. அந்த தாக்குதல் நடந்த காரணமே வந்து எடப்பாடி. ஏற்கனவே யார் வந்தாலும் உள்ள வந்தா அடின்னு சொல்லி நிப்பாட்டி வச்சிருக்காரு. அடியால் நிப்பாட்டி வச்சு அதுக்கு எங்காலும் தரிசையா போனவரை பிடிச்சி அடிச்சிருக்காங்க. அது ஒரு. 2வது, அதாவது அதிமுக ஆபீஸ் போனது மட்டும் கோயில் சொல்லி சொல்றாரு. அம்மாவுடைய கொடநாடு எப்படி கோயில் தானே, அவங்க அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே 3 நாள் படுத்து தந்துருவாங்க. அது அவங்களுக்கு கோயில் தானே. அப்படிப்பட்ட கோயில்ல பாருங்க 6 கொலை நடந்திருக்கு, ஏகப்பட்ட கொள்ளை நடந்திருக்கு. ரெக்கார்டு தூக்கிட்டு போயிருக்காங்க. அதுல பொருட்கள் பூரா கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு இது வரைக்கும் அதாவது திமுகவும் அதை பத்தி நடவடிக்கை எடுக்கல. இன்னைக்கு இருக்கிற அதிமுக யாருமே நடவடிக்கை எடுக்க. அதுல வந்து 1.5 கோடி அதிமுக தொடர் இருக்கிற இடத்துல இவர் ஒரே ஒரு பேர் மட்டும் அடிக்கடி சொல்லிட்டு வந்து பேப்பர்ல வந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கொலைக்கு என்ன காரணம், இவர் பேர் சொல்லி வந்துட்டு. அதுக்கு இது வரைக்கும் திமுகவும் நடவடிக்கை எடுக்கல, அதிமுக நடவடிக்கை. அதை முதல்ல எடுக்க சொல்லுங்க. இன்னைக்கு உண்மையான அந்த கொலை 6 கொலை நடந்தது, அந்த கொலை நடந்த அத்தனைக்கும் யார் சொல்லி மட்டும் ஆளுங்கட்சிக்கு நான் கேட்டுக்கிறேன். உடனே நடவடிக்கை சொல்லுங்க. அதிமுகவை காப்பாத்தியதே வந்து பாஜக தான். அதிமுகவை காப்பாத்தியதே பாஜக தான் அப்படின்னு சொன்னால அப்படின்னா தொண்டர்கள் வந்து அதிமுகவை காப்பாத்துறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாங்கன்னா, அம்மா மறைவுக்கு பின் அதிமுகவை வந்து பாதுகாத்ததே வந்து பாஜக அரசு தான் அப்படிங்கிற ஒரு இது பண்ணி சொல்றாரு. சரி, திரும்பி எதுக்கு போனாரு? இப்ப வச்சிருக்காரு. இது முதல்ல போய் தான் திரும்பி வந்தாரு. இவர் எங்க வருவாரு. நீங்க ஒருத்தர் ஒண்ணு வாய் திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எல்லாம் கேட்கலாம்ல பத்திரிகையாளர். இப்ப என்ன நடந்துட்டு கேட்கணும். அது மட்டும் இல்ல, நாங்க கேட்டுதானே இருக்கோம். அதை நீங்க டெவலப் பண்றது நீங்க தானே அங்க பண்ணணும். இன்னைக்கு ஆமா யாரு அதான் ஓபிஎஸ் வந்து இவங்க தான் வந்து சர்வத்தை பண்ண எதுக்காக பண்ணாரு யோசனை பண்ணணும். எதுக்காக வந்து இவரை வந்து வற்புறுத்தி வாபஸ் வாங்க வச்சு அவர் மீண்டும் இவரை வந்து எடப்பாடி முதலமைச்சர் கொண்டாங்க. அது தப்புன்னு சொல்லி தர்மத்தோட அது உண்மை. அது இல்லைன்னு சொல்லல. திருப்பி ஓபிஎஸ் அவர்கள் உள்ள வராங்களே. இப்போ அவர் என்ன சொல்றாரு, எந்த தியாகத்தை தயார் தான் சொல்றாரு, எதுக்கும் தயார் தான் சொல்றாரு.
நீங்க என்ன முடிவு எடுத்தா நான் தயாரு, ஆனா கட்சி ஒண்ணா தான் சொல்றாரு. அதிமுகவுக்கு துரோகம் நினைப்பவர்கள் நடுத்தருவுல நிப்பாங்க ஆமா, உண்மைதான். முதல்ல நிப்பாட்ட போற நிக்க போறது எடப்பாடி நிக்க போறாரு. ஏன்னா அவர் தான் அதிமுக ஒண்ணுமில்ல மாக்கி வச்சிருக்காரு. கொஞ்சம் கொஞ்சம் அதிமுக நல்ல அந்த கட்சியை 4 பிரிவா கொண்டு வந்து அவர் தான். குறுக்க பேசாதீங்க. பேச விடுங்க. அதிமுக இந்த நிலைமைக்கு போனது காரணமே எடப்பாடி தான். நிச்சயமா அம்மா இறந்த உடனே முத வந்து எல்லாரும் சேர்ந்து உட்காந்து பேசினாங்கல்ல, ஒருங்கிணைப்பா இனங்களை போட சொல்லி. அப்ப கொஞ்ச நாள் அவரால் தாங்க முடியாது. உடனே வந்து ஆளுக்கு தூண்டி விட்டு ஒரு ஒற்றை தலைமையில் வேணும்னு சொன்னார். யாரும் சொல்லல, இவர் தான் தூண்டி விட்டு சொன்னார். அதனால பிரச்சனை வந்துச்சு. அதனால கட்சி விட்டு விலகினாரு. ஏகப்பட்ட குழப்பம் வந்து காரணமே எடப்பாடி தான். அதிமுக இருக்கக்கூடிய கைக்கூலிகளை நாங்கள் கண்டறிந்து விட்டோம், கூடிய விரைவில் முடிவு கட்டுவோம். கைக்கூலின்னு சொல்றதுக்கு என்ன வச்சிருக்கு, எந்த வச்சிருக்க கைக்கூலின்னு சொல்லி ஏதோ காரணம் இருந்தா என்ன செஞ்ச கைக்கூலிக்கு அவர் என்ன தப்பு பண்ணு சொல்ல மாதிரி. இன்னும் எடப்பாடி இது ஓபிஎஸ் நடத்த இந்த மாதிரி தப்பான சொல்ல சொல்லுங்க, தினகரன் சொல்ல சொல்லுங்க, சசிகலா சொல்ல சொல்லுங்க. இவங்க 3 பேர் அம்மாவுக்காக உயிர் வந்து வாழ்ந்தவங்க. அதாவது சின்னம்மாவும் சரி, தினகரனும் சரி, ஓபிஎஸ், இவங்க 3 பேரும் அம்மாவுக்காக ஆரம்பத்தில் உயிரை விட்டவங்க. அவருக்காக கஷ்டப்பட்டவங்க. அவங்க தான் காப்பாற்றினவங்க. இவங்கெல்லாம் வந்து இடையில வந்து பூந்தவர். எடப்பாடி வந்து இடையில வந்து பூந்தவர். அவர் ஏகப்பட்ட துரோகம் பண்ணிட்டு வந்திருக்காரு. உங்களுக்கே தெரியும் என்ன துரோகம் பண்ணாச்சு. அந்த அம்மா சசிகலா வந்து அவர் உட்கார வச்சு அந்த மாதிரி தூக்கி போட்டுச்சு. பிஜேபிக்காரன் கொஞ்ச நாளைக்கு காப்பாற்றினாரு, அதையும் தூக்கி போட்டாரு. நம்ம ஓபிஎஸ் வந்து அந்த கவர்மெண்ட் காலியாக விடாம அவர் சேர்ந்து சப்போர்ட் பண்ணாரு. அவரை தூக்கி விட்டார். யார் துணை சொல்லுங்க. யார் இவர் ஓபிஎஸ் செஞ்ச துரோகத்தை சொல்லுங்க. ஓபிஎஸ் செஞ்ச துரோகத்தை சொல்லுங்க. போனா சொல்லுங்க. நாங்க சொல்றோம் 3 அவர் செஞ்ச துரோகம். அவர் செஞ்ச துரோகத்தை சொல்லுங்க. ஓபிஎஸ் இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓபிஎஸ்க்கு தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கு, அது மறுக்கவே முடியாது. இவர் இப்ப 10 தடவை சின்ன இப்ப எலெக்ஷன் சின்ன எலெக்ஷன் நடந்துச்சு, புது தேர்தல் நடந்துச்சு, எதுலையுமே ஜெயிக்க முடியாது. அதுக்கு என்ன காரணம்? ஒன்னே ஜெயிச்சிருக்கணுமா இல்லையா? ஐயா ஓபிஎஸும் நாங்கெல்லாம் ஒன்னா சந்திப்போம், சீக்கிரமா சந்திப்போம்னு சொல்லி எப்ப சந்திப்பு நடக்கும்? செங்கோட்டை எப்ப சந்திப்பீங்க? அது ஆட்டோமேட்டிக்கா அது 4 பேரும் சந்திக்க போறாங்க, 4 பேரும் ஒன்னா வர போறாங்க, ஒன்னா நின்று ஜெயிக்க போறோம். அது நடக்க போகுது. அது ஒரு சந்தேகமே கிடையாது. உங்க பேரு பொறுப்பு சொல்லுங்க. என் பேர் சையது கான், முன்ன எக்ஸ்-எம்பி. இப்ப வந்து ஓபிஎஸ் உடைய மாவட்ட செயலாளர். எந்த மாவட்ட? தேனி மாவட்ட செயலாளர். ஒரு நிமிஷம் நீங்க மைக்ல அவர் சொல்லிட்டுங்கிறத நான் சொல்றோம். அங்கிருந்து நீங்க பேசுறீங்க. அதாங்க நானே முன்ன ஆரம்பத்துல சொன்னேன். நான் 1969 எம்ஜிஆர் மன்றம் ஆரம்பிச்சேன். 1969 என் பேர் சையது கான், தேனி மாவட்ட ஓபிஎஸ் உடைய செயலாளர், மாவட்ட செயலாளர், எக்ஸ்-எம்பி. ஆமா. இதுல இன்னொரு விஷயம், கொஞ்சம் தயவு செய்து உங்களை எல்லாத்தையும் கேள்வி கேட்கிறா. இந்த சொல்றாரு பத்தியா, அந்த ஆபீஸ் போய் கதை உடைச்சாரு அதை வந்து அதுக்கு பதிலாக நாங்க சொன்னதை நீங்க போனோம். நாங்க சொன்னோம்ல, அதை வந்து உடைச்சதை மட்டும் திரும்ப திரும்ப பத்திரிக்கையும் போடுது, தலைவர்கள் சொல்றாங்க. நாங்க சொன்ன மாதிரி யாருமே சொல்ல கிடையாது. அதாவது அந்த 6 பேர் கொலை நடந்திருக்கு, 6 கொலை நடந்திருக்கு கொடநாட்டுல. இது வரைக்கும் ஏதாவது நடந்திருக்கா? அந்த 6 கொலை கண்டுபிடிச்சிருக்காங்களா? யாரை செஞ்சாரு, யாரும் பண்ணிருக்காங்களா? இதை மட்டும் தயவுசெய்து கொஞ்சம் பிரைட்டா போடுங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.